நோன்பை முறிக்கும் செயல்கள். கணவன் மனைவி ஒன்று சேருதல். நோன்பு வைத்திருக்கும் நிலையில் கணவன் மனைவி ஒன்று சேர்வது மிகவும் பாவமாகும். ரமலான் நோன்பில் பகலில் கணவன் மனைவி ஒன்று சேருதல் கூடாது. நோன்பு முறிந்தாலும் சூரியன் மறையும் வரை நோன்பினை விடக்கூடாது. இதற்கான பரிகாரம்: தொடர்ந்து 2 மாதங்கள் நோன்பு வைக்க வேண்டும் அல்லது 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். நூல் புகாரி 2600. அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலி. அடுத்ததாக உண்ணுதல் பருகுதல். ஒருவர் நோன்பு வைத்திருக்கும் நிலையில் வேண்டுமென்றே உணவு உண்ணுதல், நீர் பருகுதல் போன்ற செயல்களில் ஈடுபட்டால் அவருடைய நோன்பு முறிந்துவிடும். அதே நேரத்தில் அவர் மறதியாக உணவு அல்லது ஏதேனும் பானம் வாய் வழியாகவோ மூக்கின் வழியாகவோ உடலில் சென்று விட்டால் நோன்பு முறியாது. அடுத்ததாக வாந்தி எடுத்தல். ஒருவருக்கு தானாக வாந்தி வந்தால் அது அவருடைய நோன்பை முறிக்காது. ஆனால் ஒருவர் வேண்டும் என்று வாந்தி எடுத்தால் அவருடைய நோன்பு முறிந்துவிடும். ஹதீஸ்: யாருக்கு கட்டுப்படுத்த முடியாமல் தானாக வாந்தி வருகிறதோ அவர் நோன்பை மீண்டும் நிறைவேற்ற வேண்டும் என்ற கடமை இல்லை. யார் வேண்டும் என்றே வாந்தி எடுக்கிறாரோ அவர் மீண்டும் நோன்பினை நிறைவேற்ற வேண்டும் என்று நபிகள் அவர்கள் கூறுகிறார்கள். இதனை அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலி அவர்கள். நூல் திருமதி 720. அடுத்ததாக ஹைலு. பெண்களுக்கு மாதம் ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனையே ஹைலுவாகும். கடமையான நோன்பின் பொழுது பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை ஏற்பட்டால் நோன்பு முறிந்துவிடும். நோன்பு வைத்திருக்கும் நிலையில், அதாவது சூரியன் மறைவதற்கு 1 நிமிடம் இருக்கும் நிலையில் மாதவிடாய் ஏற்பட்டால் நோன்பு முறிந்துவிடும். பின்பு விடுபட்ட நோன்பினை கணக்கு வைத்து கொண்டு பின்பு அதனை கலா செய்ய வேண்டும்.